வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இடைச்சொற்களை பற்றி. அதாவது இது ஆங்கிலத்தில் ப்ரிப்போசிஷன்னும் ஹிந்தியில் சம்பந்த போதக் சம்பந்த சூச்சக் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இடைச்சொற்களை தெரிஞ்சுக்காம உங்களால் பேச முடியாது. ஹிந்தியில் 15க்கும் மேலே இடைச்சொற்கள் இருக்குது. அதிலிருந்து நம்ம வழக்கத்தில் அதிகமாக உபயோகப்படுத்துகிற சொற்களை இங்கே கொடுத்துருக்கேன். மேலும் ஒரு 15 இடைச்சொற்களை அடுத்தடுத்த பகுதியை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதை மையப்படுத்தி வாக்கிய அமைப்பையும் இந்த இடைச்சொற்கள் வாக்கியங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்னு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மேலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நான் சொன்ன இந்த 5 ப்ரிப்போசிஷன் இடைச்சொற்கள்ங்கிறது இதுதான். சம்பந்த போதக் சம்பந்த சூச்சக். கே பாத், கே பாத் அப்படின்னா பிறகு. கே சாத், கே சாத் அப்படின்னா உடன் கூட. கே பாகர், கே பாகர் வெளியே. கே அந்தர் உள்ளே. கே ஊப்பர் மேலே. இந்த எல்லா வார்த்தைக்கு முன்னாடி கேங்கிறது வரும், அது கண்டிஷன். சரிங்களா? கே பாத் பிறகு, கே சாத் உடன் கூட, கே பாகர் வெளியே, கே அந்தர் உள்ளே, கே ஊப்பர் மேலே. சரிங்களா? இந்த 5 இடைச்சொற்களை பயன்படுத்தி வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் இடைச்சொல் கே பாத். கே பாத் அப்படின்னா பிறகு. இந்த கே பாத்ங்கிறதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கே பாத் என்ற இடைச்சொல் பதில் கர் என்ற இடைச்சொல்லை உபயோகப்படுத்தும் பழக்கமும் உள்ளது. சரிங்களா? அந்த கர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நான் இந்த சென்டென்ஸில் உதாரணமாக கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி கிளியர் பண்ணிடுறேன். சரிங்களா? முதல் வாக்கியம் ஜிந்தகி கே சாத் பி ஜிந்தகி கே பாத் பி. இந்த ஸ்லோகன் நீங்கள் எல்ஐசியில் கேட்டிருப்பீங்க. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை. ஜிந்தகி கே சாத் பி வாழும் போதும். ஜிந்தகி கே பாத் நம்ம இப்போ பார்க்குற இடைச்சொல் கே பாத். ஜிந்தகி கே பாத் பி வாழ்க்கைக்கு பிறகும். சரிங்களா? ஜிந்தகி கே சாத் பி ஜிந்தகி கே பாத் பி வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். ரெண்டாவது வாக்கியம் மே ஆனே கே பாத் காம் கருங்கி. மே ஆனே கே பாத் காம் கருங்கி. நான் சாப்பிட்ட பிறகு வேலை செய்கிறேன். இந்த கானே கே பாத் பதிலா கா அப்படின்னா சாப்பிடு, காக்கர் அப்படின்னா சாப்பிட்டு, நான் சாப்பிட்டு வேலை பார்க்குறேன். அந்த கர் இந்த சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த வினைச்சொல்லோட கர் சேர்ந்துடும். காக்கர் சாப்பிட்டு முடிவடையாத வார்த்தையாக அது இருக்கும். மே கானேக்கே பாத் காம் கருங்கி அப்படின்னு சொல்லலாம். இல்லை மே காக்கர் காம் கருங்கி நான் சாப்பிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ மூணாவது வாக்கியம் மதுரை जाने के बाद आपको चिट्ठी लिखूंगा. मदुरै जाने के बाद आपको चिट्ठी लिखूंगा. மதுரை சென்ற பிறகு உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். ஜானே கே பாத், ஜா அப்படின்னா போன அர்த்தம். ஜானே கே பாத் அப்படின்னா போன பிறகு. ஆப்கோ உங்களுக்கு. ஆப்கோ. சிட்டி அப்படின்னா லெட்டர், கடிதம். சிட்டி லிக்குங்கா இது ஃபியூச்சர் டென்ஸ், எழுதுறேன். இப்போ ஜானே கே பாத், ஜாங்கிறது வெர்பு, அதில் கர் சேர்ந்துடும் ஜாக்கர். நான் மதுரை போய் லெட்டர் போடுறேன். ஜாக்கர் இந்த கர் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நான் மதுரை போய் லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை ஜாக்கர் ஆப்கோ சிட்டி லிக்குங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை ஜானே கே பாத் ஆப்கோ சிட்டி லிக்குங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான்காவது வாக்கியம் वो आने के बाद हम जाएंगे. அவர் வந்த பிறகு நாம் செல்வோம். ஓ
இந்த இடத்துல வந்து ஓங்கிறது வந்து அவர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓ ஆனே கே பாத், ஆ அப்படின்னா வான்னு அர்த்தம். ஆனே கே பாத் அப்படின்னா வந்த பிறகு. ஹம் ஜாயேங்கே, நம் செல்வோம், ஃபியூச்சர் டென்ஸ். ஜாயேங்கே ப்ளூரல் இருக்கிறனால ஏங்கேன்னு வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஆனே கே பாத் அப்படின்னா ஆக்கர், ஆங்கிறது வெர்பு, அதில் கர் சேர்ந்திருக்கு, ஆக்கர். ஓ ஆக்கர் ஹம் ஜாயேங்கே, அவர் வந்ததும் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? இதை சின்ன சின்ன அந்த விஷயங்களை வந்து வெர்போடு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், அதை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். இந்த கே பாத்தில் மட்டும்தான் அந்த சின்ன கண்டிஷன் இருக்குது, மற்ற இதில் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஜிந்தகி கே சாத் பி ஜிந்தகி கே பாத் பி, வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும். நம்ம பிறகுங்கிற வார்த்தை பார்க்கறதுனால இதை நான் போல்ட் பண்ணியிருக்கேன். மே கானே கே பாத் காம் கருங்கி, நான் சாப்பிட்ட பிறகு வேலை செய்கிறேன். மதுரை ஜானே கே பாத் ஆப்கோ சிட்டி லிக்குங்கா, மதுரை சென்ற பிறகு உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். ஓ ஆனே கே பாத் ஹம் ஜாயேங்கே, அவர் வந்த பிறகு நாம் செல்வோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேசாத். கேசாத் அப்படின்னா உடன் கூட. இதில் முதல் வாக்கியம் வந்து ஜிந்தகி கே சாத் பி ஜிந்தகி கே பாத் பி, அதே எடுத்துக்காட்டு தான். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். கே சாத் அப்படின்னா கூட, உடன் அப்படி நம்ம மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ ஜிந்தகி கே சாத் அப்படின்னா வாழ்க்கையோட, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். ஜிந்தகி கே பாத் பி. ரெண்டாவது வாக்கியம் வந்து आपके साथ कौन दिल्ली आ रहे हैं, आपके साथ कौन दिल्ली आ रहे हैं, உங்களுடன் யார் டெல்லி வருகிறார்கள். आपके साथ உங்களுடன், கோன் டில்லி ஆ ரஹே ஹே, ஆனா வர்றது, ஆ ரஹேனா யார் வருகிறார்கள். மூன்றாவது மே ராம் கே சாத் ரகத்தா தா, மே ராம் கே சாத் ரகத்தா தா, நான் ராமுடன் இருந்தேன். ரகத்தா அப்படின்னா இருக்கிறது, ரகத்தாத்தா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், இருந்தேன், நான் ராம் கூட இருந்தேன். மே ராம் கே சாத் ரகத்தாத்தா. சரிங்களா? நான்காவது தும் கிஸ்கே சாத் ஜாவோகே, தும் கிஸ்கே சாத் ஜாவோகே, நீ யாருடன் செல்வாய், ஃபியூச்சர் டென்ஸ். நீ யாருடன் செல்வாய். கிஸ்கே சாத் யாருடன். ஜாவோகே அப்படின்னா கேட்கறது, யாரோட போவ, யார் கூட போவ. கிஸ்கே சாத் ஜாவோகே. ஜிந்தகி கே சாத் பி ஜிந்தகி கே பாத் பி, வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும். आपके साथ कौन दिल्ली आ रहे हैं, आपके साथ कौन दिल्ली आ रहे हैं, உங்களுடன் யார் டெல்லி வருகிறார்கள். மே ராம் கே சாத் ரகத்தா தா, நான் ராமுடன் இருந்தேன். தும் கிஸ்கே சாத் ஜாவோகே, நீ யாருடன் செல்வாய். தும் கிஸ்கே சாத் ஜாவோகே, நீ யாருடன் செல்வாய். ரைட். அடுத்து பார்க்க போகிறது கே பாகர். கே பாகர் அப்படின்னா வெளியே. முதல் வாக்கியம் வந்து घर के बाहर कौन है, घर के बाहर कौन है, வீட்டிற்கு வெளியே யார் இருக்கிறார்கள். घर அப்படின்னா வீடு, கே பாகர் வீட்டுக்கு வெளியே, கौन है யார் இருக்கிறார்கள், யாரு வீட்டுக்கு வெளியே யாரு அப்படின்னு கேட்கலாம். ரெண்டாவது मंदिर के बाहर बड़ी भीड़ है, मंदिर के बाहर बड़ी भीड़ है, கோவிலுக்கு வெளியே ரொம்ப கூட்டம் உள்ளது. மந்திர் அப்படின்னா கோவில், கே பாகர் கோவிலுக்கு வெளியே, படி அப்படின்னா படாவோட பெண்பால் மாதிரி தான், படா. படி அப்படின்னா ரொம்ப, நிறையா அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். பீட் அப்படின்னா கூட்டம், ரொம்ப கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. படி பீட் ஹே, ரொம்ப கூட்டம் உள்ளது. மைதான் கே பாகர் மத் கேலோ, மைதான் கே பாகர் மத் கேலோ, மைதானத்திற்கு வெளியே விளையாட வேண்டாம். மைதான் கே பாகர் மைதானத்திற்கு வெளியே, மத் கேலோ
விளையாட வேண்டாம். இதில் ஒரே ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனிங்க. இப்போ கேலோ அப்படின்னா விளையாடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி மத்துங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அந்த வார்த்தை எதிர்வினையாக மாறிடும். கேலோ அப்படின்னா விளையாடு, மத் கேலோ அப்படின்னா விளையாட வேண்டாம், விளையாடாத அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். தேக்கோ அப்படின்னா பார், மத் தேக்கோ அப்படின்னா பார்க்காத. இந்த மத்துங்கிறது வந்து ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை மத். மத் கேலோ, மத் ஜாவோ, மத் தேக்கோ. அந்த வெறுப்புக்கு முன்னாடி மத் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா எதிர்வினையாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல மைதான் கே பாகர் மத் கேலோ, மைதானத்திற்கு வெளியே விளையாட வேண்டாம், விளையாடாத அப்படிங்கிற மீனிங்கில் வரும். 4வது வாக்கியம், ஹம் மெஹல் கே பாகர் ஆயே. ஹம் மெஹல், மெஹல் கே பாகர் ஆயே. மெஹல் அப்படின்னா ஒரு அரண்மனை. நாங்கள் அரண்மனைக்கு வெளியே வந்தோம். நாங்கள் மெஹல் கே பாகர், அரண்மனைக்கு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் அரண்மனைக்கு வெளியே வந்துட்டோம். ஹம் மெஹல் கே பாகர் ஆயே, நாங்கள் அரண்மனைக்கு வெளியே வந்தோம். சரிங்களா? घर के बाहर कौन है, வீட்டுக்கு வெளியே யார் இருக்கிறார்கள்? मंदिर के बाहर बड़ी भीड़ है, கோவிலுக்கு வெளியே ரொம்ப கூட்டமா இருக்கு, கூட்டம் உள்ளது. मैदान के बाहर मत खेलो, மைதானத்திற்கு வெளியே விளையாட வேண்டாம். हम महल के बाहर आए, நாங்கள் அரண்மனைக்கு வெளியே வந்தோம், வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லலாம். के अंदर, के अंदर அப்படின்னா உள்ளே. முதல் வாக்கியம் வந்து मंदिर के अंदर भगवान का मूर्ति है, मंदिर के अंदर भगवान का मूर्ति है. मंदिर அப்படின்னா கோவில், के अंदर அப்படின்னா கோவிலுக்குள்ளே, भगवान का मूर्ति है, கோவிலுக்குள்ளே கடவுளின் சிலை உள்ளது. மூர்த்தி அப்படின்னா சிலை, கோவிலுக்குள்ளே கடவுளின் சிலை உள்ளது. மந்திர் கே அந்தர், கோவிலுக்குள்ளே. பகவான் கா, கடவுள் உடைய. கா அப்படின்னா உடையன பார்த்தோம் இல்லையா, பகவான் கா மூர்த்தி ஹே. மூர்த்தி அப்படின்னா இந்த இடத்துல சிலைன்னு அர்த்தம். மூர்த்தி ஹே, மந்திர் கே அந்தர் பகவான் கா மூர்த்தி ஹே, கோவிலுக்குள்ளே கடவுளின் சிலை உள்ளது, இல்லைன்னா கடவுளுடைய சிலை உள்ளது. 2வது வாக்கியம், மன் கே அந்தர் கியா ஹே, மன் கே அந்தர் கியா ஹே, மனதிற்கு உள்ளே என்ன உள்ளது. மன் அப்படின்னா மனது, கே அந்தர் அப்படின்னா உள்ளே, மனதிற்கு உள்ளே கியா ஹே என்ன உள்ளது. இப்போ நம்ம பிரதமர் வந்து மாதம் பேசுகிறோம் மன் கி பாத். மன் கி பாத் அப்படின்னா மனதில் உள்ள விஷயம் அப்படிங்கிற மீனிங். மன் கி பாத், பாத்ங்கிறது விஷயம், மனதில் உள்ள விஷயம். மன் அப்படின்னா மனம். மன் கே அந்தர் கியா ஹே, மனதிற்கு உள்ளே என்ன உள்ளது. 3வது வாக்கியம், உஸ்கே அந்தர் மத் லே ஜாவோ, உஸ்கே அந்தர் மத் லே ஜாவோ, அதற்கு உள்ளே கொண்டு செல்லாதே. உஸ்கே அந்தர் அதற்கு உள்ளே, அதுக்குள்ள. மத் லே ஜாவோ, லே ஜாவோனா கொண்டு போகிறது, கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். மத் அப்படிங்கிறது வந்ததுனால செய்யாத, கூட்டிகிட்டு போகாத, அதற்கு உள்ளே கொண்டு செல்லாதே, இல்லை கூட்டிகிட்டு போகாதே அப்படிங்கிற மீனிங்கில் வரும். மத் லேஜாவோ. இந்த லேஜாவோ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு பாட்டில் வந்து கர் லேஜா அப்படின்னு ஒரு லைன் வரும். அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மீனிங்கில். சரிங்களா? அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய வரும், எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது. 4வது வாக்கியம் வந்து கம்ரே கே அந்தர் ஜியாதா லோக் ஹே. கம்ரே, கம்ரே கே அந்தர் ஜியாதா லோக் ஹே, அறையின் உள்ளே நிறைய பேர் உள்ளனர். கம்ரா அப்படின்னா அறைன்னு பார்த்தோம், கம்ரே கே அந்தர் அப்படின்னா அறையின் உள்ளே. ஜியாதா அப்படின்னா நிறைய, கூட்டம் நிறைய இருக்காங்க. ஜியாதானா நிறைய, லோக் அப்படின்னா மக்கள்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மனுஷங்க இருக்காங்கங்கிற மீனிங்ல வரும். ஜியாதா லோக் ஹே, கமரே கே அந்தர் ஜியாதா லோக் ஹே, அறையினுள்ளே நிறைய பேர் உள்ளனர். சரிங்களா?
मंदिर के अंदर भगवान का मूर्ति है, கோவிலினுள்ளே கடவுளின் சிலை உள்ளது. मन के अंदर क्या है, மனதிற்கு உள்ளே என்ன உள்ளது. उसके अंदर मत ले जाओ, அதற்கு உள்ளே கொண்டு செல்லாதே. अंदर मत ले जाओ, அதற்குள்ளே கொண்டு செல்லாதே. कमरे के अंदर ज्यादा लोग है, कमरे के अंदर ज्यादा लोग है, அறையினுள்ளே நிறைய பேர் உள்ளனர். ரைட், அடுத்து பார்க்க போகிறது கே ஊப்பர். கே ஊப்பர் அப்படின்னா மேலே. முதல் வாக்கியம் வந்து ஆகாஷ் கே ஊப்பர் கோன் ஹே, ஆகாஷ் கே ஊப்பர் கோன் ஹே, வானத்தின் மேலே யார் உள்ளன. ஆகாஷ் அப்படின்னா வானம், கே ஊப்பர் அப்படின்னா மேலே, வானத்திற்கு மேலே யார் உள்ளனர். கோன் ஹே, யார் உள்ளனர். இரண்டாவது வாக்கியம் ஊப்பர் வாலா நாம் பர் காம் கரோ, கடவுளின் பெயரால் வேலை செய்யுங்கள். இந்த இடத்துல ஊப்பர் வாலா அப்படின்னா மேலே வசிக்கிறவன், அதாவது கடவுள். ஊப்பர் வாலா நாம் பர் காம் கரோ, கடவுளின் பெயரால் வேலை செய்யுங்கள். இதே இது ஆட்டோவாலா டாக்ஸி வாலா அப்படின்னா ஆட்டோக்காரன் டாக்ஸிக்காரன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதனால் ஊப்பர் வாலா அப்படின்னா இந்த இடத்துல கடவுள். ஊப்பர் வாலா நாம் பர் காம் கரோ. மூன்றாவது வாக்கியம் காடிக்கு ஊப்பர் கோன் ஹே, காடிக்கு ஊப்பர் கோன் ஹே, காரின் மேல் இருப்பவர் யார். இந்த இடத்துல காடிங்கிறது காரை மட்டும் மீன் பண்ணாது, பைக்கை கூட மீன் பண்ணும். காடிக்கு ஊப்பர் கோன் ஹே, காரின் மேல் இருப்பவர் யார். காடி ஊப்பர் வண்டியின் மேல், கோன் ஹே யாரு, காரின் மேல் இருப்பவர் யார். நான்காவது வாக்கியம் மந்திர் கே ஊப்பர் கலஷ் ஹே, மந்திர் கே ஊப்பர் கலஷ் ஹே, கோவிலின் மேலே கலசம் உள்ளது. மந்திர் கே ஊப்பர் கலஷ் ஹே, மந்திர்னா கோவில், கே ஊப்பர் கோவிலின் மேலே, கலஷ் அப்படின்னா கலசம், கலசம் உள்ளது. சரிங்களா. ஆகாஷ் கே ஊப்பர் கோன் ஹே, வானத்தின் மேலே யார் உள்ளனர். ஊப்பர் வாலா நாம் பர் காம் கரோ, கடவுளின் பெயரால் வேலை செய்யுங்கள். காடி கே ஊப்பர் கோன் ஹே, காரின் மேல் இருப்பவர் யார். மந்திர் கே ஊப்பர் கலஷ் ஹே, கோவிலின் மேலே கலசம் உள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.